ரெடி ஆயிடுச்சுங்க. கொத்தமல்லி ஃபைனலாக கொத்தமல்லி தாங்க. வெயிலுக்கு அது கூட வாடி போடுங்க. அடிக்கிற வெயில் கொத்தமல்லி போட்டு இறக்கணுங்க. குழம்பு ரெடி ஆச்சுங்க. சூட்லேயே குழம்பு அப்படியே செஞ்சுருங்க. அடுப்பு நேர்ப்பு சூட்லேயே நல்லா செஞ்சுக்கலாம். கிரேவி மாரி ஆயிடுச்சுங்க. நேர்ப்பு சூட்டில் சிக்கன் குழம்பு ரெடி ஆச்சுங்க. உடம்புக்கு நல்லதுங்க, ஆரோக்கியங்க. அப்பளம் வறுத்துட்டு இங்கே பாருங்கள் கீரை காய்ஸ். நேற்று தினமாக ஆட்டுக்கு பில்லாக இருக்கும் காய்ஸ். போனால் எனக்கு கீரைலாம் எடுத்து செடை பண்ணாமனே பருப்பு போட்டு கூட்டு பண்ணியிருக்கேன். கடலப்பருப்பு போட்டு பாருங்க. இதுக்கு சைட் டிஷ் அப்பளங்க. அது ரவுண்ட் அப்பளமா இதுவாங்க காய்ஸ். ஹாய் காய்ஸ், ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் 80 ரூபா காய்ஸ். 15 இருக்குது. 15 குலோப் ஜாமுன் இருக்குது பாருங்கள். சாப்பிட்டோம் காய்ஸ். 80 ரூபா காய்ஸ். இது குலோப் ஜாமுன் குட்டி போட்டிருக்குங்க. எங்கள் வீட்டில் அன்றைக்கி காமிச்சு பாருங்க. குட்டி பூனை இப்போ கொஞ்சம் வளர்ந்துருக்கு காய்ஸ். வாங்க பார்க்கலாம். இங்கே தான் ரோட் ரூட்டில் இல்லைங்க. இடம் மாற்றி ஒரு குட்டி பாருங்க. குட்டி பாப்பா பால் குடியுது. பூனைக்குட்டி, செல்லக்குட்டி, பட்டுக்குட்டி பால் கொடுக்குது பாருங்க. சிக்கன் குழம்பு வைக்கிறோங்க. போட்டாச்சு. வெயில் கடைசியாக குழம்பு இறக்கும்போது இந்த கொத்தமல்லி போடுங்க. போட்டாச்சுங்க. அடுப்பு பற்ற வச்சாச்சு காய்ஸ். ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா ஆடெல்லாம் கடிச்சு இலை துளுத்து வருது. மறுபடியும் வாழலை. வெல்லம் வந்து பொடி சாக்கி வச்சுக்கணும். மாங்காய் நீட்டு மாங்காய் தான் போட்டேன். இந்த 2 மாங்காய் நான் போடல காய்ஸ். இதை எடுத்து வச்சுடுவேன். கரையினாங்க எல்லாம் நல்லா கரைஞ்ச பிறகு பாசமாக இருக்குங்க. ஷால் சொன்னோன்னு ஷால் போட்டுங்கிறேன். ஷாலை பிடிச்சி வாயில் கடிக்கிறது பாருங்க. குனிஞ்சா முதுகு மேலே ஏறிக்கிறாரு. அந்த வீடியோ நாளைக்கு போடுறேங்க. இப்போ தான் துணியை பிடிச்சி கடிக்கும். ஷாலை பிடிச்சி கடிக்கும். கொடி மேலே துணி காயப்படாலும் அதை போட்டு கடிக்குது. பில்லு போடுறேன்னா அது கடி 10 இருக்குது. சும்மா இருக்க மாட்டுறாரு. ஷாலை துணியை வர பிடிச்சி கச்சிங்கிறது. வாய் நம்மன்னு காய்ஸ். ஒரு 8 நிமிஷம் 1/2 கிலோ வெல்லம் போட்டிருக்கேன் நான். இனிப்பு அதிகமாக இருக்கும். நான் சாப்பிட்டு பார்த்து அப்புறம் சொல்கிறேங்க. அப்படியே கொதிச்சு வேகட்டும். நல்லா சாப்பிட்றதுக்கு வேகணும். கொதிக்குது பாருங்க. அப்படி போட்டேன் நான். நீங்களும் அதேமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் போடுங்க காய்ஸ். புதுசாக யாருன்னா பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். ப்ளீஸ் காய்ஸ் என் வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க காய்ஸ். ப்ளீஸ் லைக் போடுங்கப்பா. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு வெல்லம் போட்ட மாங்காய் எப்படி இருக்குது சொல்லுங்கள் காய்ஸ் கமெண்டில். தட்டில் மாற்றிக்கினி உங்களுக்கு இருக்கும். கொஞ்சம் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது காய்ஸ். 2 பீஸ் சாப்பிட்டேன் நான்.
கடுகு ரொம்ப லைட்டாக தான் போட்டாங்க, ரொம்ப எண்ணெய் விடலை. இனிப்பு இதில் இருக்காங்க. தாளிச்சாச்சு காய்ஸ். மாங்காய் ரெடி ஆயிடுச்சு. வெல்லம் போட்ட மாங்காய் பார்க்குறவங்களுக்கெல்லாம் நாக்கு ஊருமே காய்ஸ். உங்களுக்கெல்லாம் சாப்பிட்ணுன்னு உங்களுக்கு ஆசையாக இருக்குங்களா? நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ரெடி ஆயிடுச்சு ஃபைனலாக. தட்டு கீழே லீக் ஆகுதுங்க, கொதிக்கு சுடுது. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். தண்ணி அதிகமாக கீழே லீக் ஆகுதுங்க, பொழுது. ஃபைனலாக செஞ்சு முடிச்சுட்டோங்க. கெட்ட வரல் தாங்க லைட்டாக. இந்த பாருங்க, பில்லாக இருக்கும்போது லைட்டாக படிச்சுங்க. நம்ம என்ன தான் பில்லு பார்த்து அறுத்தாலும் இப்படியே அருவாப்பட்டது காய்ஸ். விரல் தான் வலிக்குதுங்க. ரெடி ஆயிடுச்சு. ஓகே, பாய்ங்க.